நல்ல பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை இறைவார்த்துக்கு நன்றி. என்னை மறைத்து கொள்ளுங்க, நீங்கள் பேசுங்க, நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த நீடிய பொறுமை கொடுத்த வார்த்தைகளை தொடர்ந்து இந்த செய்தி மூலமாக நிறைவு செய்ய ஆவியான ஒரு கிரியை செய்ய இயேசு கிறிஸ்துவில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசிமா கலாத்தியர் 5:22. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. நீடிய பொறுமையை குறித்து தியானித்து வருகிறோம். யாக்கோபு 5வது அதிகாரம் 10 படிமா. என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினால பேசின தீர்க்க தரிசனங்களை துன்பப்படுத்தல்களுக்கும் தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துவதற்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவருமாயிருக்கிறாரே. இந்த பொறுமையின் முடிவு என்ன அப்படின்னா, யோபுவின் பொறுமையை குறித்து இங்கு சொல்லுகிறார். சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தில் பேசின தீர்க்க தரிசனங்களை துன்பப்படுத்துவதற்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ கர்த்தருடைய நாமத்தினால பேசின தீர்க்க தரிசனங்கள் துன்பப்படுத்துதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிட்டு சொல்லுகிறாரு. நீடிய இதோ பொறுமையாக இருக்கிற பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. கர்த்தருடைய செயல் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் நீடிய உள்ளவராக இருக்கிறார். இந்த செய்தியை கேட்குற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அந்த யோபின் முடிவு, பொறுமையின் முடிவு என்ன? முன்னிலைமை பார்க்கல பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டு இரட்டிப்பான பலன். 140 வருஷம் வாழ்ந்தார், 4 தலைமுறைகளை கண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பொறுமையாக இருக்கிறவர்கள் துன்பப்படுத்துவதற்கும் அந்த நீடிய பொறுமை காத்துக்கொள்வதை திருஷ்டாந்தமாக வைத்து கொள்ளுங்கன்னா அதை அடையாளப்படுத்தி கொள்ளுங்க சொல்லிட்டு, யோபு பொறுமையாக இருந்ததுனால அந்த பொறுமையை குறித்து நம்ம கண்டிருக்கிறோமே, கேட்டிருக்கிறோமே, வாசித்திருக்கிறோமே. அதனுடைய முடிவையும் பார்த்துருக்கீங்கல்ல. அந்த யோபின் முடிவு எப்படி இருந்தது? முன்னிலைமை பார்த்து பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருந்ததே. 140 வருஷ நாட்கள் வாழ்ந்தாரே, 4 தலைமுறை பார்த்தாரே என்றெல்லாம் அங்கே நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய முடிவில் அந்த முன்னிலைமை பின்னிலைமை ஆசீர்வாதத்தையும் இரட்டிப்பான பங்கையும் 140 வருஷ காலம் வாழ்ந்ததையும் 4 தலைமுறைகளை கண்டதையும் யோபு வாழ்க்கைய முடிவை நம்ம பார்த்து அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம கண்டிருக்கிறோமே. அதே போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையினாலே துன்பப்படுவதும் நீடிய பொறுமையாக இருப்பதும் தேவனிடத்திலிருந்து இரட்டிப்பான நன்மைகளையும் ஆயுசு நாட்களையும் பூரணத்தையும் 4 தலைமுறைகளை காணும்படி யோபுக்கு கொடுத்தவர் 1000 தலைமுறை இரக்கம் செய்து நித்திய ராஜ்யத்தை சுதந்தரிக்க கிருபை செய்வாராக. இயேசு கிறிஸ்துவில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.